அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி மாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று திரையோதசி திதி திருவோண நட்சத்திரம் அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி என்பது மிகவும் ஒரு அற்புதமான சிவராத்திரியாகும். அதாவது நீண்ட வருடங்களுக்கு பிறகு 5 யோகங்களோடு வரக்கூடிய சிவராத்திரி என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த சிவராத்திரியில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் என்ன, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்படி தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதில் 5 யோகங்கள் என்று சொல்லக்கூடிய சர்வார்த்தி சித்த யோகம். இந்த சர்வார்த்தி சித்த யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம், நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய யோகம். அப்போ இந்த நாளில் ஈசனை வழிபட்டால் நம்மளுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாம் நடந்து ஈடேறும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த யோகா, தியானம், பிராணாயாமம், மந்திர ஜபம் இதன் மூலயமெல்லாம் நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த யோகத்தின் மூலயமா சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சுக்கிர பிரதோஷம் அப்படிங்கிறது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம்ன்றதுனால சுக்கிர பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதோஷத்தின் மூலமா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக சிரவண நட்சத்திர யோகம் அப்படிங்கிறது சிவனுக்கு சனி பகவானுக்கு பிடித்த நட்சத்திரம், சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாளில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக நடந்து ஈடேறும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நாளில் சனி பகவானையும் ஈசனையும் வழிபட்டால் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற சகல விதமான தோஷங்களும் நீங்கிறதாக ஐதீகம். அதாவது கண்டிப்பாக ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிறவங்க, ராகுகேது தோஷங்கள் இருக்கிறவங்க, பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க, சிவாய் தோஷம் இருக்கிறவங்க, இப்படி பல தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மகா சிவராத்திரியில் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிவபெருமானுக்கு அந்த 5 ராசிக்காரர்களை கண்டிப்பாக பிடிக்குமா, 5 ராசிகளை மிகவும் பிடிக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ராசியை பிடிக்கும். அதாவது நமக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசிக்காரவங்களை பிடிக்கும். நம்ம யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாதுன்றதெல்லாம் நமக்கும் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இறைவனுக்கும் இந்த 12 ராசிகளில் ஒரு 5 ராசிக்காரர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 ராசிக்காரவங்களும் யார் அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த வகையில் முதலாவதாக வரக்கூடியவங்க ரிஷபராசிக்காரவங்க. இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு மங்களகரமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பான். இந்த ரிஷபராசிக்கார நண்பர்கள் ஏதாவது சுயதொழில் செய்து கொண்டிருந்த செஞ்சால் அவங்களுக்கு எல்லாமே அந்த தொழில் மேன்மையடையும், முன்னேற்றம் அடையும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்போ இந்த சிவராத்திரியில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் முன்னேற்றம், தொழில் மேன்மையெல்லாம், தொழில் வளர்ச்சி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா தனியார் மற்றும் அரசு துறைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலுவையில் இருக்கிற சில வேலைகள் எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். சில வேலைகள் முடியாமல் நிலுவையிலேயே இருக்கும். அந்த வேலைகளெல்லாம் இந்த பிரதோஷத்தில் நீங்கள் சிவனை வழிபட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக நடந்து ஈடேறும், அந்த வேலைகளெல்லாம் சுமூகமாக நடந்து முடியும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மகா சிவராத்திரியில் நண்பர்கள், ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பாக கலந்து வழிபடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் இருக்கிற சிக்கல்கள், அதாவது கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பணவரவு, பொருள் வரவு எல்லாம் திருப்திகரமாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசி நண்பர்கள். இப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி மிகவும் அற்புதமான பலனை தரும். அதாவது தொழில் வெற்றி, செய்தொழில் மேன்மை அப்படின்றது இதுவும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிம்மராசியில் கூட்டு தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான அமைப்பை தரக்கூடிய அமைப்பான். அதனால் பார்ட்னர்ஸ் எல்லாம் நல்லா ஒற்றுமையாக இருந்து கைகோர்த்து செயல்பட்டு அந்த தொழிலை வளர்ச்சியடைய வைப்பாங்க. அதன் மூலயமா நல்ல நிதி நிலைமையை உருவாக்குவாங்க. அப்போ நிதி நிலைமை வளர வளர
அந்த தொழிலும் வளரும். அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு எல்லாமே மதிப்பு மரியாதை கூடுகின்ற நாள். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய செல்வாக்கு உயரும். அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலைகளில் இருப்பவங்களுக்கு இது ஒரு நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துலாம் ராசி நண்பர்கள். இந்த மகா சிவராத்திரியில் துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்றது ஒன்று. அதாவது லாபகரமான பலன்கள். இவங்களுக்கு அதே மாதிரி நிதிநிலைகளில் இருந்த சிக்கல்களெல்லாம் கண்டிப்பாக தீர்ந்து விடுமாம். தேக்கங்கள், நிதி தேக்கம் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் நிவர்த்தியாகிவிடும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது பணி செய்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வருவீங்க. வியாபார தொழில் செய்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வியாபாரங்களில் நல்ல அதீத வளர்ச்சி பெறும். அதாவது மந்த நிலையே தேக்க நிலையே இருக்காத அளவுக்கு ஒரு சிறப்பாக நடைபெறுமா. அதன் மூலம் நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி சங்கடமான சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு வராது அப்படிங்கிறது ஒன்று. அப்போ இந்த மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கங்க. உங்களுக்கு சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குமோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள். மகர ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்ட்டு ஜோதிடத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ராசி என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்கி வழிபடுகின்ற மகர ராசி நண்பர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் தங்குதடையின்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாளில் மகர ராசியில் திருமணமான தம்பதிகள் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த சிவாலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கின்ற 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு, இரவெல்லாம் விழித்திருந்து கலந்து கொண்டு சிவபெருமானையும் பார்வதி தேவையாரையும் கண்விழித்து வழிபட்டு வந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்குமா. கணவன் மனைவி இருவருக்கும் சந்தோஷம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது ஒன்று. திருமண வாழ்க்கை சிறப்பு தரும் அப்படின்னு இந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி நண்பர்கள். இந்த கும்பராசி நண்பர்களுக்கும் சிறப்பான பலன்கள் நடக்குமா. அதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவனுடைய அருளால் நடந்து ஈடேறும், விரைவாக செய்து முடிக்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று. அதனால் இந்த சிவராத்திரியில் நீங்கள் கலந்துக்கிற போது வேலை வருமானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல திருப்திகரமான சூழ்நிலையில் இருக்குமா. அதாவது கும்பராசிக்காரவங்க எதுலேயுமே ஒரு தனித்துவமாக இருந்து விளங்குவாங்க அப்படிங்கிறது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த நீண்ட வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அந்த 5 யோகங்களோடு வரக்கூடிய இந்த நாளில் நமக்கு என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மகா சிவராத்திரியில் கலந்து கொண்டால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம், கண்டிப்பாக வில்வ இலை கொண்டு கொடுங்க. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வில்வ இலை கொண்டு போய் கொடுங்க. அந்த வில்வ இலைகள் ஒரு கைப்பிடி கொண்டு போனாலும் பரவாயில்ல, ஒற்றை இலை கொண்டு போய் கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு இலையில் அபிஷேகம் பண்ணுறது கூட கிட்டத்தட்ட 1 கோடி மலர்களை கொண்டு அபிஷேகம் செய்வதற்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சிவபெருமானுக்கு பிடித்த இலை வில்வ இலை, வில்வ மரம். வில்வ மரத்தை வழிபட்டாலும் கூட இந்த பிரம்மனை வழிபட்டதற்கு சமம் என்றும் சொல்கின்றார்கள். அது மாதிரி இந்த வில்வ இலை கொண்டு போய் கொடுங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சிவராத்திரி அன்று அரிசி மாவு கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக இந்த அரிசி மாவு தான் அதில் அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து விடுமா. அதனால் அரிசி மாவு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய சிக்கல்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதிலிருந்து வெளிவந்து நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், சந்தோஷகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நண்பர்களே, கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் கலந்து கொள்ளுங்கள். இரவெல்லாம் விழித்திருந்து அந்த பார்வதி தேவியாரையும் சிவபெருமானையும் வணங்கி வழிபடுவதோடு விநாயகப் பெருமானையும் வணங்கி வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையில் வளமாக வாழ்வோம் என்றது உறுதியாக ஒன்று. கண்டிப்பாக இதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்களால் நீங்கள் கடைப்பிடித்து அந்த சிவராத்திரி வழிபாடை மேற்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.